அவங்க வந்து 240 கோடிக்கு மேலே பார்த்து 240 கோடி பார்த்தாலே அரசாங்கத்தில் வந்து வேலை கொடுக்கணும் கண்டிப்பாக முறையில் 300 கோடி 400 கோடி பார்த்துருக்காங்க ஒரு சிலர். அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கு. அவங்க தொடர்ச்சியாக மனு கொடுத்து தான் இருக்காங்க. எந்த ஒரு அரசு சரியான பதில் கொடுக்க முடியாது. தொழிற்சாரா சட்டத்தின் அடிப்படையில் வந்து அரசு போக்குவரத்து கழகத்துக்கும் இவங்களுக்கு கிடையாது, சம்மந்தம் கிடையாது. அதே மீறி இப்போ வந்து 240 கோடி கன்ஃபார்ம் முடிச்சுட்டாங்க. முடிச்சு ஆதாரத்தை கூட ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சுமே அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். சரி பாப்போம். இப்ப இது போராடி பெறதுக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. மொத்தமா மாத்துவோம், எல்லாத்தையும் மாத்தி இது ஒரு பலி பண்ணுவோம். வேற எதுவும் கைதி ஞானசேகரன் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் ஞானசேகரன் வழக்குல வந்து அந்த ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளின்னு வச்சிருக்காங்க. அந்த யார் அந்த சார் யாருன்றது இப்போ வரைக்கும் இது பண்ண முடியல. ஆனா அதிமுக ஆட்சி வந்தா அந்த சார் வந்து கண்டிப்பா வந்து கவுண்டில் ஏற்றுவோம் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை போய் பாக்குறீங்க? அது அப்புறம் நடக்கிறது, அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை. வந்தால் போனால கொடநாட்டில் என்ன நடந்தது அதை யார் விசாரிப்பா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்குது, அது நடந்துருச்சு. 15 பேர் இறந்துட்டாங்க. அருணா ஜெகதீசன் நம்ம தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன விசாரணை இருக்கு? சும்மா சொல்றதா. இப்ப இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்க வந்தாலும்பாங்க, நாங்க வந்தா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஒரு விசாரணை நடத்தி உடனே கொண்டு வருவோம்னாங்க. ஆட்சியே முடிய போகுது. 2 மாசத்துல கொடநாடு கொலை வழக்கு விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவோம்னாங்க. எங்கிட்டு நாட்டுறாங்க? இது மாறி மாறி இது ஒரு எங்க ஊர் நம்ம கிராமங்களில் எரிஞ்ச கட்சி எது எரியாத கட்சின்னு ஒரு பாட்டு கச்சேரி நடக்கும். அது மாதிரிதான் இது. அது அப்பவே மூடி மறைச்சிட்டாங்க இவங்க. யார் அந்த சார்னு இவங்க சட்டசபையில பதாகை பிடிச்சாங்க, எல்லாம் பேசினாங்க, சூருட்டிலாம் ஒட்டி தான் பார்த்தாங்க. அது எப்படி பார்த்தாலும் இதை எப்படி சகித்துக்கிற முடியுது சார்? அரக்கோணத்துல ஒரு தங்கச்சி பாதிக்கப்பட்டவ காவல் நிலையம் ஒவ்வொரு இடத்துக்கா ஏறி ஏறி மண்டாடுறா. அது ஒரு வழக்காக்க கூட முடியல இந்த நாட்டில். அண்ணா படத்துல வந்து அதோட விளம்பரம் வந்து கமல்ஹாசன் வந்து கன்னட அமைப்புகள்லாம் அங்க வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கமலோட திரைப்படத்தை நாங்க வந்து இங்க திரையிட மாட்டோம், அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இவர் தெளிவா சொல்லிட்டாப்ல, நான் அன்பின் மீதான உணர்ச்சி பொங்கல் அப்படி பேசினா அது வரலாற்று அறிஞர்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததும் அதுதான் அதைதான் நான் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா கன்னட அமைப்புகளே இப்ப சொல்றாங்களா, இதுல வந்து திமுக அரசு மௌனமா இருக்கு சார். அவருக்கு எப்படி பதவியும் கொடுத்துருக்காங்க, அப்ப இதுக்கு ஆதரவா தெரிவிச்சு எதுவுமே இது பண்ணாம அமைதியா இருக்காங்க சார். அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. அவங்க தானே அந்த அரசு நிறுவனத்துக்கு போய் வாக்கு கேட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்ற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வாக்கு கேட்டாங்க. அதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவரா போல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துட்டு தானே போய் கேட்டாரு. அப்புறம் எப்படி பேசுவாரு? ஒரு வரலாற்று பூர்வமா பேசுவோம். நீங்க எங்களுடைய தோற்றுவாய், எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்க பேசுறோம். கன்னட இனத்தினுடைய தொடக்கம், அந்த மொழியினுடைய தொடக்கம் எது, தோற்றுவாய் எதுன்னா அவங்க அந்த மொழியில் ஆய்வறிஞரோட பேசிட்டோம். ஓஹோ, எல்லாருக்கும் தெரியும். தமிழ் தாய் வாழ்த்து இருக்குது இல்ல, தமிழ் தாய் வாழ்த்துல ஆரியம் போல் வழக்கொழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யாரு? கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்ததுன்னு இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை தூக்குனது யாரு? அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யாரு? இது ஐயா கருணாநிதி தான். ஏன் எடுத்தாரு? ஆரியம் போல் வழக்கொழிந்து அந்த மொழி போல சிதைந்து அழியாம உன் சீரிழமை திறமையந்து அப்படின்னு வர்ற வார்த்தைகளை அதை ஏன் எடுத்தாரு? பிராமணர்கள் கோவிச்சுக்குவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இல்லைங்களா? கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும், இது அங்க நீங்க கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார், இங்க தெலுங்கு, அது உங்க தாய்மொழி. இதெல்லாம் வந்து அங்க அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்றாப்ல மனன்மணியும் உங்க பிரிதினர் சுந்தரனர். உடனே அதை வந்து எடுக்கிறீங்க. நீங்க ஏன் தூக்குனீங்க? இதையெல்லாம் எடுத்துவிட்டு என்ன தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு? திராவிட நல் திருநாடுன்னு வந்துருச்சு. அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்த ஆகி வச்சிருக்கிறீங்க. இப்ப இது எதுக்கு எடுத்தீங்க? இப்போ எடுத்த பெருந்தகையாரு நம்ம ஐயா தான். உலகத்துக்கே தெரியும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே, இந்த பல மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்து உருவ கிளைத்த மொழிகள் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்க வந்து அவங்க மொழிகள்ல சான்றோட நிரூபிக்கட்டும், இது இப்ப இந்த மொழி எங்களுடைய தொடக்கம் இதுதான் அப்படின்னு. அவர் வரலாற்று பூர்வமா தான், யாரும் மறுக்க முடியாது. எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மொழியியல் ஆய்வறிஞனும் அதை மறுக்க முடியாது. அவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த தமிழ் மொழியிலிருந்து எங்க மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு சிறுமை அடைகிறாங்க. அதுல உங்களுக்கு ஒரு வெறி வருது, உணர்வு வருது.
நம்ம படத்தை நீங்க ஓட விடல. அதுக்கு முன்னாடி தம்பி விஜய் என்ன சொல்லிட்டாரு, அவர் படத்தையும் தான் நீங்க கிழிச்சிங்க, பதாகையை கிழிச்சிங்க. உங்களுக்கு புரியுதா? எல்லாம் நீங்க இது பண்றீங்க. பொறுத்தவரை வந்து திமுகவுடைய எதிர்கட்சிகளும் ஒற்றுமையா இல்ல, அதனால வந்து ஒற்றுமை பலம் இல்லாதனால திமுகவே திருப்பி வந்துடும் சொல்லி தொல்திருமாவளவனே சொல்றாரு. அவரே நேற்று ஒரு அறிக்கை. அது கிடையாது. நீங்க எல்லா மற்ற கட்சியெல்லாம் ஒன்னா நின்னா திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அதுல இல்ல, ஒன்னா நின்று தான் வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனியா ஒன்னா நின்று திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு நீங்க வீழ்த்த முடியாத பெரிய கோட்டையோ ஒரு இதோ எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது திருப்பி நான் சொல்றேன் பாருங்க, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாருல, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லடான். இது ஏமாத்துறது. எதிர்கட்சி தலைமையா கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோத்து இருக்குல்ல, பல இடங்கள்ல கட்டுத்தொகை இழந்தது இருக்குல்ல அந்த கட்சிக்கு. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? வீழ்த்த முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. உயர்ந்த நோக்கம், உயர்ந்த தத்துவம், கடுமையான உழைப்பு, கோட்பாடு இருந்தா வீழ்த்தலாம். திமுக இதெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்களே, ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா? ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே, பெரிய தலைவர் தானே, அவர் தொகுதியில அவர் நிக்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா? பதில் இருக்கா உங்ககிட்ட? பதில் இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க தானே கொடுக்க சொல்றாங்க. என்ன நீங்க பெரிய ஆட்சி, ஒரு நேர்மை, பெரிய கூட்டணி, வலிமைன்னு உங்க விரும்பி கொடுக்குறாங்களா? வாக்குக்கு விலை இருக்கு. 500 ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா 1000, 1000க்கும் தயங்குறாங்கன்னா 2000. இங்க என்னன்னு நீங்க நல்லா விளங்கணும். ஒரு அதிகாரி தவறா இருக்காருன்னா நீக்கிட்டு நேர்மையான அதிகாரியே போடலாம். புரிது நிறைய. ஒரு அமைச்சர் தப்பா இருக்காருன்னா அவரை பதவியில வச்சுட்டு வேற நல்ல அமைச்சரை போடலாம். ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கு. ஒரு கிணறுல நச்சு நீர் இருந்ததுன்னா, விஷ நீரா இருந்ததுன்னா, அது கெட்டு போச்சுன்னா அது இறச்சி ஊத்திட்டு வேற தண்ணியை ஊற விடலாம். ஒரு ஏரி விஷமாயிருச்சு, நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை நிரப்பலாம் அல்லது சரி பண்ணலாம். கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மக்கள் பெருங்கடலை நஞ்சாக்கியவர்கள், விஷமாக்கியவர்கள் இந்த ஆட்சியாளர். நான் கெட்டவன், நான் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தலைத்தவன். என்னை கேள்வி கேட்கிற அருகதையோ தகுதியோ நேர்மையோ முன்னாடி இருக்கிற என் மக்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யறது? நான் அடிச்ச கொள்ளையில அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும். அந்த பங்கு தான் வாக்குக்கு 1000, வாக்குக்கு 500. உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டரு, உனக்கு குடும்ப தலைவிக்கு 1000, உன் படிக்க போற பெண்ணுக்கு புதுமை பெண்ணுன்னு 1000, அது தமிழ் மகன் ஒரு 1000. என்னது இது? என்னது இது? இதெல்லாம் என்ன ஸ்கீம்? இதெல்லாம் திட்டம். இதெல்லாம் வளர்ச்சியில வருது. இதெல்லாம் வளர்ச்சியா? 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு அதிக கடனை பெற்றிருக்கிற நாடு இந்தியா. பாஜக எம்எல்ஏக்களோட நான் வந்து சட்டமன்றம் நோக்கி யாத்திரை போக போறேன்னு சொல்லி நைனா சொல்லிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக எம்எல்ஏக்களுடன் சட்டமன்றம் நோக்கி நான் யாத்திரை போக போறேன். இவங்க எல்லாம் வந்து ரத யாத்திரை, வேல் யாத்திரை நடத்தினாங்க. நான் வந்து சட்டமன்றம் நோக்கியான ஒரு யாத்திரை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு கட்சியின் தலைவர் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களை அல்லது இயக்க தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுறதுதான். இது எல்லாத்துக்கும் என்னோட கருத்து கேட்கணும். நீங்க திராவிட கட்சிகளை தாண்டி பாஜக இடமில்லைன்னு சொல்றவங்களும் நீங்க தான். இப்ப அவங்களுக்கே வந்து பாஜக எம்எல்ஏக்கள் இங்க வரதுக்கான திராவிட அதே எங்க மாமா நாயனார் நாயந்திரன் கேளுங்க. தனிச்சு நின்று வென்று சட்டசபையில இந்த மாதிரி பேர ஊர்வலமா போக முடியுமா? அப்ப திராவிட கட்சி தோல் தானே உங்களுக்கு இருக்குதா? திராவிட பண்டிகள் இல்லைன்னா உங்களுக்கு ரத்தம் ஏது? திராவிட பன்னிகளின் ரத்தத்தை குடிக்கிற உண்ணிகளாக தான் இந்த இந்திய கட்சிகள் இப்படி தெரியுது. பன்னி செத்துருச்சுன்னா உண்ணி இறங்கி அதுவா போயிடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த திராவிட கட்சியில விழிக்கணும். திமுக இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், இந்திய கட்சிகளுக்கு கதவே இல்லை, மூடிடுவான். இவர் 2 பேர் தான். உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். சின்ன வீடு பத்திரிக்கையில சின்ன வீடு படம், அதுல ஐயா பாக்கியராஜ் வந்து மனைவி எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாப்ல, இந்த பக்கம் கள்ளக்காதலிக்கு பூ கொடுத்துட்டு இருப்பாப்ல. அதுதான் திமுக. இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மதவாதத்துக்கு எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, சங் பரிவார் கும்பலை நாங்கள் நுழைவிட மாட்டோம் அப்படின்ட்டு. இந்த பூ கொடுக்கறது யாருக்குன்னா பிஜேபிக்கு தான். இது ஒரு கூட்டம். இது அதான் நம்பிட்டு தெரிய வேண்டியதான். நம்ம முதலா இங்க இந்தியா முழுமைக்கு அவரே சொல்றாரு பாருங்க, ராஜ்நாத் சிங்கே சொல்றாரு. இந்த
பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை 5 ஆண்டு நிலை பெறச் செய்து இந்தியா முழுமைக்கும் பிஜேபி வளர செய்தல்ல பெரும்பங்கு ஐயா கருணாநிதிக்கு இருக்குன்னு சொல்றாரு. அவரே பேசியிருக்காரு. ஐயா வாஜ்பாய் அரசு 5 ஆண்டுகள் அப்படி நிலையான ஆட்சியை தக்க வைக்க வச்சு அது நாடெங்கிலும் பிஜேபி பேர் பரப்ப வச்சதுல பெரும்பங்கு இவருக்கு இருக்குங்கிறாங்க. அதுக்கு நன்றி கடனாதான் அந்த காசு வெளியிட்டது. புரிதல் வைக்கிறவங்களுக்கு. அதனால அது அப்ப கூட அவங்க காலில் நடக்க முடியல. ஒரு திமுக காலோ அதிமுக காலோ தேவைப்படுது. அதிமுக கூட்டணியில் இல்லாம இதை பேசினா நம்ம வரவேற்கலாம். சரி, ஒரு கட்சினா அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தான் அந்த மக்களுக்கு என்ன சாதனை பண்ணிருக்கோம்? ரோடு போட்டிருக்கோம், அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம், அப்புறம் அணைகள்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ரோடு போட்டிருக்கோம், அதுலதான் சண்டை நடக்குதுல்ல, அப்ப தெரியுமில்ல. பள்ளிக்கூடம் பிள்ளையவே படிக்குதுல்ல, அதெல்லாம் தெரியுமில்ல. அணை கட்டிருக்கேன், அதுதான் விவசாயி பயன்படுத்துறாள், அவனுக்கு தான் தெரியுமில்ல. இதை படமா அவர் எடுத்து காட்ட போறியா? சரி, எம்பிடி செலவாகும்? 2 லட்சம் ஆகும். அட சனியம் பிடிச்சுன்னு எந்திரிச்சு போகுதுக்கு இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன்னு போனால அவர் செயல் அரசியல், சேவை அரசியல் இருந்தாரு. இது வெறும் செய்தி அரசியல். 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் மாசம் கொடுக்க போறது ஜனவரி 1 இருந்து விளம்பரம் பண்ண ஆட்சி இது. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் செப்டம்பர் மாசத்தில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா இடங்களையும் பதாகை வச்சு விளம்பரம் செய்த கட்சி ஆட்சி இது. இங்க எங்க சேவை அரசியல், செயல் அரசியல் எங்க இருக்கு? வெறும் செய்தி அரசியல். இந்த நாட்டில் மக்கள் அரசியல் எங்க இருக்கு? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். தேர்தல்ல எதை பண்ணா ஜெயிக்கலாம், எந்த சாதிக்காரனை நிறுத்தினா ஜெயிக்கலாம், வாக்குக்கு எவ்வளவு காசு கொடுத்தா ஜெயிக்கலாம். இதே தானே. ஒரு கேள்விதான். சட்டசபையில் நம்முடைய முதல்வர் ஐயா 1 லட்சம் போராட்டங்களுக்கு மக்களுக்கு நாங்க 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோம்னு பெருமையா சொல்றாங்க. இந்த 3 ஆண்டுகள்ல 1 லட்சம் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதுல என்ன பெருமை இருக்கு? 1 லட்சம் பிரச்சனைகளே மக்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதுல 50,000 போராட்டத்துக்கு மேல நீங்க அனுமதியை தரல. என்னாலாம் பல போராட்டங்களுக்கு அனுமதி என்று போராட்டத்தை கைவிட்டேன். ஆசிரியர் பெருமக்கள் பணி நிரந்தரம் கேட்டு அவங்க ஆசிரியர்கள் கூடும்போது வர அப்படி கைது பண்ணி தூக்கி திருப்பி அனுப்பிவிட்டீங்க. மாற்றுத்திறனாளிகள் போடும்போது நள்ளி இரவில் கைது செய்து கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுட்டு வந்துட்டீங்க. அப்படி பல போராட்டங்களை இருட்டடிப்பு செய்து மூடி மறைச்சிங்க. 1 லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தேங்கிறீங்க. அப்ப 1 லட்சம் பிரச்சனைகளை தானே நீங்க தந்திருக்கீங்க. இது எந்த தீர்வு கண்டிருக்கீங்க? 100 விழுக்காடு மக்கள்கிட்ட வாங்கின மனுக்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுட்டோன்னு வேற சொல்லிக்கிறீங்க. அந்த பிரச்சனைகளை ஒரு 8, 100 வேணாம், ஒரு 10 சொல்லுங்க. இந்த பிரச்சனைகள் நாங்க இதெல்லாம் தீர்த்துட்டோம் சொல்லுங்க. 10 சொல்லுங்க. கூட்டுறவு வங்கியில கடன் பெற்றா அதை ரத்து பண்றேன், நீங்க ரத்து பண்ணீங்களா? சொல்லுங்க. நீட் தேர்வை ரத்து பண்றோம், நீங்க எங்க ரத்து பண்ணீங்க? இதெல்லாம் வெற்று வாக்குறுதிகள். இஸ்லாமிய சிறை கைதிகளை, அப்பாவி சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கன்னு நீங்க இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்கு தந்தாங்க. சிறை கைதிகளை விடுதலை ஆயிட்டாங்களா? சிறை கைதிகள் உடன் நலிவுட்டுட்டோம், எங்களுக்கு முன் விடுதலை தாங்கன்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றம் சொல்லுது விடுதலை. அது கிடையாது. நீங்க எல்லா மற்ற கட்சியெல்லாம் ஒன்னா நின்னா திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அதுல இல்ல, ஒன்னா நின்று தான் வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனியா ஒன்னா நின்று திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு நீங்க வீழ்த்த முடியாத பெரிய கோட்டையோ ஒரு இதோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது திருப்பி நான் சொல்ல பாருங்க, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாப்புல, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லடான். இது ஏமாத்துறது. எதிர்கட்சி தலைமையா கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோத்து இருக்குல்ல. பல இடங்கள்ல கட்டுத்தொகை இழந்தது இருக்குல்ல அந்த கட்சிக்கு. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? வீழ்த்த முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. உயர்ந்த நோக்கம், உயர்ந்த தத்துவம், கடுமையான உழைப்பு, கோட்பாடு இருந்தா வீழ்த்தலாம். திமுக இதெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, நீங்க சொல்றீங்களே. ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா? ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே, பெரிய தலைவர் தானே. அவர் தொகுதியில அவர் நிக்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா? பதில் இருக்கா உங்ககிட்ட? பதில் இருக்கா?
கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க தானே கொடுக்க சொல்றாங்க. என்ன நீங்க பெரிய ஆட்சி, ஒரு நேர்மை, பெரிய கூட்டணி, வலிமைன்னு உங்க விரும்பி கொடுக்குறாங்களா? வாக்குக்கு விலை இருக்கு. 500 ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா 1000க்கும் தயங்குறாங்கன்னா 2000. இங்க என்னன்னு நீங்க நல்லா விளங்கணும். ஒரு அதிகாரி தவறா இருக்காருன்னா நீக்கிட்டு நேர்மையான அதிகாரியே போடலாம். புரிது நினைக்க. ஒரு அமைச்சர் தப்பா இருக்காருன்னா அவரை பதவியில வச்சுட்டு வேற நல்ல அமைச்சரை போடலாம். ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கு. ஒரு கிணறுல நச்சு நீர் இருந்ததுன்னா, விஷ நீரா இருந்ததுன்னா, அது கெட்டு போச்சுன்னா அது இறச்சி ஊத்திட்டு வேற தண்ணியை ஊற விடலாம். ஒரு ஏரி விஷமாயிருச்சு, நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை நிரப்பலாம் அல்லது சரி பண்ணலாம். கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மக்கள் பெருங்கடலை நஞ்சாக்கியவர்கள், விஷமாக்கியவர்கள் இந்த ஆட்சியாளர். நான் கெட்டவன், நான் ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தவன், என்னை கேள்வி கேட்கிற அருகதையோ தகுதியோ நேர்மையோ முன்னாடி இருக்கிற மக்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யறது?